ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட ரிவ்யூ பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன் தான் காட்டுறாங்க. 2024 பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா அதாவது என்ன பண்ணுறாருன்னா, போலீஸால் பிடிக்க முடியாத தீவிரவாதிகளை பார்த்தீங்கன்னா இவர் பிடிச்சி கொடுக்குறாரு போலீஸ்கிட்ட. அவர் கூட பார்த்தீங்கன்னா திஷா பட்டானி, யோகி பாபுலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணுறாங்க. அவங்க பிடிக்க முடியாத தீவிரவாதிகளை பிடிச்சி போலீஸ்களுக்கு ஒப்படைச்சா அவங்கக்கிட்ட பணமாக நகையை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன் நடக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பையனை மாதிரி நிறையா பையன்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மைண்டு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கலாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும் தப்பிச்சுட்டு வந்துடுறான். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணி வரான். அந்த பையன் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி கோவாவுக்கு வந்துடுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா சூர்யா கிட்ட சொல்லுவார், அதாவது இன்னொரு தீவிரவாதியை பிடிக்கணும், அவனுக்கு எந்த ஒரு கீழலையும் எந்த ஒரு ரத்த காயம் பற்றி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள், அவன் எந்த ஒரு இதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லுவான். ஓகே, இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. திஷா பட்டினா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் தேடுவாங்க, இவங்க ஒரு பக்கம் தேடுவாங்க. தேடிட்டு இருக்கும்போது சூர்யாவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்றாரு. யோகி பாபு அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பிடிச்சிட்றாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட படுத்துட்டு இருப்பான். அந்த டைமில் சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான டைப்பு. அவரும் பார்த்தீங்கன்னா பார்த்து கலாய்க்கிற மாதிரிலாம், பாடுறா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை எழுப்புவாங்க. எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா எதாச்சும் பார்த்தீங்கன்னா அவனை சுட்டுருவாங்க. சுட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவன் செத்துருவான். செத்துட்டு சரி ஓகே இது யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு சூர்யாவும் யோகி பாபுவும் போவாங்க. அந்த டைமில் தான் அந்த பையன் இருப்பான். அந்த பையன் பார்த்துருக்க மாட்டான்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா போயிடுவார். அந்த பையனை பார்க்கும்போது தான் சூர்யாவுக்கு ஏதோ ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு தோண ஆரம்பிக்கும். இருந்தாலும் சரி போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஷா பட்டினி பார்த்தீங்கன்னா அந்த பையனை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பையனை பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோகி பாபு வந்து சொல்லுவான். அதாவது சூர்யா அது மாதிரி அந்த பையன் வந்து அங்கே இருக்கான்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பையனை பார்க்க போவாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவன் தான் சுட்டான்னு சொல்லிட்டு யோகி பாபு போட்டாவும் சூர்யா போட்டாவும் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஓகே இவன் நம்ம ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இவனை கடத்திட்டு போகிறாங்க. போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு நிறுத்துறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஷா பட்டினோட ஆளுங்களை வந்து கூட்டு வந்து திஷா பட்டினா கொஞ்சம் நல்லா சூர்யா கூட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி பட்டினி பார்த்தீங்கன்னா சூர்யா கையில் விலங்கு போட்டு மாட்டிடுவாங்க. அந்த பையன் அங்கே இருப்பான். ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணி அந்த பையனை கொண்டு போக பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு டீம் ஆர்மி மாதிரி வந்து இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு அந்த பையனை இழுத்துட்டு போகிறாங்க. சூர்யாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வச்சு அந்த கையில் வந்து லாக் போட்டிருக்கு. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கையை உடையிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு ஓடி போகிறாங்க. அந்த காரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பீரியட் பொசிஷன் போகுது. இந்த பையன் யாருன்ற மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா அங்கே பீரியட் பொசிஷனில் என்ன நடக்குதுன்னா, அங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இடம் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நிலம், அப்புறம் பார்த்திங்கன்னா நெருப்பு, பனி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஆடுறதுக்கு இங்கிலாந்துலேருந்து வராங்க. இதில் உங்களுக்கு எந்த இது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சூர்யாவோட இடம் வேணுன்ற மாதிரி அவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. அவங்க இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு இது அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணுன்ற மாதிரி ஒருத்தன் வருவான். அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கேங்கோடு போவாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு நல்ல விதமாக பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆளுங்களை பூரா சாவடிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா 100 பேர் அந்த ஆளை வந்து அவங்க இருக்கிற பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா மதிக்கிறாங்க. மதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100 பேரை பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாரு. ஏதாவது ஒரு வேலை இருக்குது அதுக்காக நீங்கள் செய்யணும்னு சொல்கிறதுக்காக கூட்டு போவாங்க. எல்லாரையும் ஒரு தவளை ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அங்கே வேலை செய்யறதுக்காக கூட்டு போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் கூட்டு போயிட்டு அவங்க ஆளும் பிபி மாதிரி ஊதி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டு வந்து அவனை சாவடிச்சாராங்க. 100 பேர் சாவடிச்சு எல்லோரும் ஒவ்வொரு 100 கை எடுத்து வந்தீங்கன்னா உனக்கு அந்த கோல்டு தருவேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு எல்லாருக்கும் 100 கை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்த அப்புறம் கோல்டு வாங்கிக்குவாங்க. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தாது இன்னும் இருக்கிற ஆளுங்களை கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி திருப்பும் போயிட்டு அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசி திருப்பு 100 பேரை கூட்டு போவான். அந்த டைமில் கூட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் நடக்கும். என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த 100 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்துருக்க மாட்டான். அவன் தான் பார்த்தீங்கன்னா கருணாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா கங்குவாக சொல்லிடுவான். கரெக்டாக வந்துட்டு அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா சூர்யா அந்த இடத்துல ஒரு சாங் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாங்கு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை சாவடிக்கிறாங்க. அவனை சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனை கையை வெட்டி இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்து அவன் கூட ஒரு பையன் இருப்பான் பார்த்தியா, அவன் தான் இந்த படத்துக்கே மெயின். அந்த பையனை வச்சு தான் பார்த்திங்கன்னா பீரியடும் ப்ரெசண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த படமே போகுது. ஓகேங்களா, அந்த பையன் மட்டும்தான் மெயின். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பையனை அந்த ஆளை கூடும் போய் தான் பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் 100 பேருக்கு மேலே சாவடிச்சிட்டான். இன்னும் 100 பேரை கூடும் போய் சாவடிக்கிறது கூண்டு போனால் கங்கவை கண்டுபிடிச்சி கூண்டு வந்துட்டான் அந்த இடத்துக்கு. அவங்களோட இடத்துக்கு கூண்டு வந்துட்டு அவனை வந்து எரிக்கிறதுக்கு நிப்பாட்டுறாங்க. ஆனால் அவங்க பொண்டாட்டியும் அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா அழுறாங்க, வேணாம் எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா யாருமே வேணாம்,
எரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எரிச்சது இல்லாத இவங்களையும் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கங்குவா வந்து பார்த்திங்கன்னா இவனை முதல்ல எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவனை எரிச்சது இல்லாத எதுக்கு இந்த குடும்பத்தையும் இவனோட தாட்டு தானே இந்த இதை அடிச்சு காசு வாங்கணும்னு பாருங்க. ஆனால் அவங்க குடும்பம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஓகே நாங்கள் குடும்பத்தை அழிச்சியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதாவது அந்த எதிரி செத்தானில் பார்த்தியா ஒருத்தன், அவனோட பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கொண்டு வந்து கங்குவா கையில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவனை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூர்யா பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மகன், இவன் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் அப்படின்ற மாதிரி ஏற்றிக்கிட்டு அவருக்கு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லித்தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து வந்தான் பார்த்தியா இந்த இடத்தெல்லாம் இப்போ கைப்பற்றுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா மெயின் வில்லங்கிட்ட போகிறான். மெயின் வில்லங்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா எனக்கு இந்த இடம் வேணும், இவங்ககிட்டலாம் அழிச்சிட்டு எனக்கு இந்த இடத்த கொடுத்தனா உனக்கு இந்த மாதிரி காயின் கோல்டு காயின் எல்லாமே தரேன்னு சொல்லுவான். அதே மாதிரி வில்லனுக்கு தம்பிங்களாம் நிறைய பேர் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சூர்யா கையில் கத்தி இருக்காது. அந்த டைமில் கத்தி இருக்காத போது தான் அந்த பையன்கிட்ட தான் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கத்தி எடுத்துன்னு சொல்லுவோம். அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சாவடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவன் கத்தி எடுத்து வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அவனை குத்திடுவான். யாரை சூர்யாவே குத்திடுறான் அந்த பையன், சின்ன பையன். அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக குத்தனான்ற மாதிரி எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தான் புரியும் என்னன்னா எங்கள் அப்பனை நீ தான் சாவடிச்சேன், நான் உன்னை கொண்டாகணும்னு சொல்லிட்டு அந்த வெறியோடு இருக்கிறான்ற பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சு அவன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அவனை குத்தன உடனே பார்த்தீங்கன்னா எமோஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவனால் அந்த பையனை அதிக முடியும் சூர்யாவால், ஆனாலும் அந்த இடத்துல அடிக்கலை, எதிரிகளை மட்டும் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஓடிடுறான், அந்த ஊர் விட்டே ஓடிடுறான். ஏதோ ஒரு மலை இதில் போய் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு நிற்கிறான். அந்த சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடியே போய் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு, உங்கள் அப்பா நான் கொண்டு சாரி தான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அவன் ஒத்துக்க மாட்டான். இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் பாரு, இந்த மண் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் சாவு உன் கையில் தான் சொல்லிட்டு சத்தியம் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கூட இருப்பான். அவன் அதாவது இருப்பான் அந்த ஜனங்க கூட கூட்டிகிட்டு போவான். அந்த கூட்டத்தில் அவங்க இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் வந்து உன்னையே கொல்ல ஆரம்பித்தான், கொல்ல வந்தவன் எதிரிவன், அவன் உன்னையே கொல்ல வந்தவன், அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவனை வந்து வனப்பகுதியில் அமுச்சு விடு, அந்த இடத்துல வந்து தான் இவன் இருக்கணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புலி கரடி அந்த மாதிரி யானைலாம் இருக்கும், அங்கெல்லாம் இருந்துச்சுன்னா செத்துருவாங்க. ஆனால் சூரியன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இவனை விட மாட்டேன், போகிறதா இருந்தால் நானும் போகிறேன்னுமா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனையும் அமுச்சு விட்ருவாங்க. யார் அவங்க அப்பா மொத்தமாக அந்த கும்பலே பார்த்தீங்கன்னா அவங்க இனத்தில் இருக்கிறவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த பையனையும் அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கு மேலே என்ன நடக்குது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுஷ்டி. ஏன்னா இப்போ வந்து அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிங்க எல்லாமே செத்துட்டாங்க. யார் தம்பி வெயில் வில்லோட தம்பிங்க பார்த்தீங்கன்னா புறாச்சி சாவடிச்சு அவங்க அமுச்சு விட்டான். இப்போ சூர்யாவும் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல தான் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இவங்க ஊருக்காங்க. இப்போ மெயின் வில்ல என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஊரை அட்டாக் பண்ணிட்டான். ஏன்னா ஊர் அட்டாக் பண்ணான்னா அங்கே சூர்யா இருக்கான்னு சொல்லி தான் வந்தது கங்குவாவை நான் சாவடிக்கணுன்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா இல்லை, அவங்க ஊரை அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வில்லன்லாம் வராங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பில் இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கனிக்காக போகிறாங்க ஒரு இடத்துக்கு, வனப்பகுதிக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேய் மாதிரி வராங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 சொட்டு இந்த 10 சொட்டு வந்து இங்கே விடுறதுக்குள்ளே கங்குவா இங்கே வரணும் அப்படின்வாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பிபி மாதிரி பார்த்திங்கன்னா ஊதுவாங்க. கங்குவாவுக்கு கேட்கும், அவரும் பார்த்திங்கன்னா ஊதுவாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அந்த பையன் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லுவோம். என்ன நீங்கள் இத்தனை பேருங்க இருக்குங்க, நீங்களே ஏன் சாவடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அவங்க சொல்கிற ரியாக்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கங்குவா அப்படிலாம் நம்ம சண்டை போடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாவடித்து ஜெயிச்சிட்றாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பொண்ணுங்களை அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக இந்த இனத்துக்காரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா அங்கே இடத்துக்கு போகிறாரு சமநிலம் பேசுறதுக்காக. அங்கே பார்த்திங்கன்னா அந்த வில்லனும் வரான். எதுக்காக இந்த பெண்களை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொன்னால் அங்கே வந்து வில்லன் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து நான் என் பையன் எங்கள் தம்பிங்கெல்லாம் சாவடிச்சிங்க, நான் அட்டாக் பண்ணி தான் ஆகும், நீ சாவடிச்சனால தான் நாங்கள் இது மாதிரி பண்ண வந்தான்னு சொல்லுவான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாரையுமே மதிக்க மாட்டோம் வில்லன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தம்பியில் வர சொல்லுவோம்னா, ஆனால் நாங்கள் சாவடிச்சு தான் இழுத்துட்டு வந்தவங்க, வந்தோன்னா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள பூரா சாவடிப்பான். அவங்க அப்பா தான் பார்த்திங்கன்னா மெயின், யாராவது கங்குவோட அவங்க அப்பாவை பார்த்திங்கன்னா சாவடிக்க போகிறாங்க. அவங்க அப்போ பார்த்தீங்கன்னா பயந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறும், ஹைட் வரை ஏறிட்டு இந்த போர் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் கங்குவாக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறி அவனோட அம்பெல்லாம் சுட்டிருப்பாங்க, அவங்க கூட இருந்தவங்களாம் சுட்டிருப்பாங்க. அது எடுத்துகிட்டு ஒரு புறாவோட கொடுத்து அனுப்பிட்டு அந்த கல் கேட்டு போயிட்டு கரெக்டாக சூர்யா கல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த போர் நடக்குதுன்னு தெரியும். எங்கள் அப்பா செத்துட்டான்னு கங்குவாக்கு தெரியும். கங்குவா உடனே பார்த்திங்கன்னா ஓகேவா, இப்போ அவங்க கங்குவாக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இப்போ தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தனியாக இருக்கிறாங்க காட்டில். அதில் என்னென்ன பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா அந்த பையனை காப்பாற்றுக்காக பார்த்திங்கன்னா எமோஷனலாக ஒரு சாங் ஒன்று வரும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணிலாம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஒரு முதலை தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த முதலைக்கு காப்பாற்றணும், இன்னொரு முதலை வரும். அந்த விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சிறுத்தை சிவா மிரட்டாருன்னு சொல்லலாம். பிஜிஎம்லாம் பிச்சு உதறிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து சூர்யா வந்து அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை சாப்பிட்டு அவங்க ஊருக்கு இப்போ வந்து அந்த இடத்த கைப்பற்றணும். அதுக்காக இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கங்காவை நீ சாவடிக்கலை அப்படின்ட்டு யாராவது இங்கிலாந்து ஆள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறான், வெள்ளங்கிட்ட, நீ சாவடிக்கலை, உங்கள் தம்பிங்களாம் செத்துட்டாங்க, நான் கொடுத்த கோல்டெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்பாங்க. அவங்க வெறியாகி பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் தம்பி செத்தான் டெத்து இதில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாவடித்து அந்த நகையெல்லாம் அந்த காயினெல்லாம் எடுத்து அவன் வாயிலே போட்டு சாவடிச்சிருவான். இப்போ அந்த கங்காவை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் வெளிச்சமாக இருக்கும். இருக்கணும், இந்த இடத்த விட்டு பயந்து இவங்க இந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திங்கன்னா திரும்பி போவான். ஆனால் இவங்க இருக்கிற இடம் இந்த இடம் தான். அவன் வந்து அந்த இடத்துக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, அங்கே தான் லைட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா அங்கே தான் சூர்யா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தீப்பந்தத்தை வச்சுருப்பாரு. கரெக்டாக அவன் வருவான் அந்த இடத்துக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் சூர்யா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த பையன் ஒருத்தர் இருக்கான், நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன், என் சாவு உன் கையில் தான், நீ எதுக்கும் பயப்படாத, நான் திருப்பி வருவேன், எல்லோரும் சாவடிப்பான்னு சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வச்சு வில்லு வச்சு அடிக்கிறது, அது ஒரு அப்படியே தலைவனோட சாங்கு. அந்த படத்தெல்லாம் பிஜிஎம் பிச்சு ஒதிட்டாங்க. டிஎஸ்பி அப்படியே ஸ்க்ரீன் பேலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே அந்த இதுன்னு பறக்குது, கல்லாம் மேலே வந்து விழுது, அப்படியே பார்க்க அப்படியே ஒரு பூஸ் பம்பே. லாஸ்ட்டு அந்த சீன் தான் ஒரு பாட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்தையும் முடிச்சு சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே இப்போ அந்த பையனை பார்த்திங்கன்னா வலையை போட்டு ஒருத்தன் பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்துடுவான். ஏன்னா எல்லோரும் சாவடிக்கிறான் இல்லையா, அதனால பிடிச்சிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த கப்பலில் கூட்டு போயிடறான். கப்பல் தான் வில்லனாக இருக்கான். கரெக்டாக சூர்யா பார்த்திங்கன்னா எல்லாரும் சாவடிச்சுட்டு போவான் கப்பலுக்குள்ளே ஏறினவுடனே பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதிரி ஒன்று இருக்கும். அது கட்டி பார்த்திங்கன்னா அந்த பையனை தொங்க விட்ருவாங்க. அந்த கயிறு கட் பண்ணிடுவான் வில்லாம். சூர்யா கரெக்டாக அந்த கயிறு பிடிச்சிக்குவான். அந்த கயிறு புட்டால் பார்த்திங்கன்னா கீழே வந்து திம்பிகள்லாம் இருக்குது, அது பிடிச்சி செத்துருவான் அந்த பையன். ஆனாலும் பார்த்திங்கன்னா சூர்யா பார்த்திங்கன்னா கையில் ஒரு பக்கம் பிடிச்சின்னு சண்டை போட்டுக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெயின் வில்லாம் அடித்து நல்லா குத்தி பார்த்திங்கன்னா அதே ஒரு அரை மணி நேரம் போகும் ஃபைட்டு. கையெல்லாம் குத்திட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக விட்ற டைமில் கூட அவன் கையிட்ட பிடிச்சி தூக்குவான். அந்த டைமில் விடமாட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஹீரோ அந்த சின்ன பையனாக சொல்லுவான், நீ கையை விட்டுருங்க, நான் செத்தேன் என்னோடய குடும்பம் மட்டும்தான் போகுது, நீங்கள் செத்திங்கன்னா உங்கள் இனமே போகுதுன்னுவான். இருந்தாலும் அவனை விட மாட்டான்னு சொல்லிட்டு சூர்யா பிடிக்கிறாரு. அப்பயும் பார்த்திங்கன்னா அந்த பையனே அவன் கத்தி எடுத்து கட் பண்ணிட்டு அவன் உள்ளே விழுந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே இந்த போர்ஷன் போகுது, எதுனா ப்ரெசன்ட் போர்ஷன் போகுது. அந்த கேமரா உடனே ப்ரெசன்ட் போர்ஷன் போகுது. அங்கே பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அங்கே உடனே அவன் கையில் கட்டி போட்டாங்க. அவன் வந்துட்டு கட்டி போட்டிருந்தான், கையை வச்சுட்டு ஓடுறான் பின்னாடி. அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியறதுக்காக பார்த்திங்கன்னா உடனே யோகபாபு களத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டாலர் மாதிரி இருக்கும். அந்த டாலரில் வச்சு தான் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிற லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த தூக்கி உடனே இது மேலே போடுறான், கார் மேலே போடுறான். கார் எங்கே போகுதுன்றதும் ட்ரேஸ் பண்ணி போயிடுவாங்க. உடனே இந்த பொசிஷன் வருது. இங்கே உடனே சண்டை போடுறாங்க. அதே மாதிரி சண்டை போட்டு கடைசியில் வில்லன் அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு அடித்து சாவடிக்கிறான். உடனே அந்த பக்கம் போகுது. அங்கே போன உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த பையனை கடத்தின்னு பார்த்திங்கன்னா ஏரோப்ளானில் போகுது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சூர்யா பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான இடத்துல இருந்துட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போகணும், ஏதாவது ஏரோப்ளானுக்குள்ளே போகணும். உடனே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவன் எப்படியாவது காப்பாற்றணும் கடைசியில் அந்த வில்லனை குத்தி சாவடிச்சிட்றான். இவனும் பார்த்திங்கன்னா அந்த ஏரோப்ளானில் ஏறிடுறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சோர்ந்து கையை பிடிச்சி விட்டுறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படியே எழுந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணி அந்த பையனை பிடிச்சி காப்பாற்றிடுறான். இங்கேயும் பார்த்திங்கன்னா வில்லன் செத்துடுறான். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீரியட் சோஷன்லேயே பார்த்திங்கன்னா இவனெலாம் செத்துட்டு அப்புறம் இவனுக்கு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கதையை வில்லன் பார்த்திங்கன்னா கார்த்தி. அதாவது அந்த படத்தில் மெயின் வில்லனே பார்த்திங்கன்னா கார்த்தி தான் லாஸ்ட்டாக காட்டுறாங்க. கிளைமேக்ஸில் தான் வராரு. அதாவது இந்த வில்லனோட பையன் தான் பார்த்திங்கன்னா கார்த்தி. இவன் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த அரசன் பொசிஷன் எனக்கு வேணும்னு மாதிரி கேட்டிருப்பான். உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கான். இப்போ எல்லோரும் செத்துட்டாங்க இல்லையா. வந்துட்டு அப்புறம் அவங்க தம்பிங்க முன்னாடிலாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு உரசல் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோ ஒரு மாதிரியே காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப ஒரு இதாகவே காட்டிக்கிறாங்க. பயங்கரமாக காட்டிக்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா உடனே எல்லாம் கொல்லி வச்சுட்டு இந்த இடத்தோட தலைவன் நான் தான்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் போயிட்டு போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உடனே இந்த பொசிஷன் காட்டுறாங்க, பீரியட்லேருந்து ப்ரெசன்ட் பொசிஷன் காட்டுறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா காப்பாற்றிட்டு அங்கே ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவில் பார்த்திங்கன்னா யார் பார்க்குறாங்கன்னா அங்கேயும் கார்த்தி, ப்ரெசன்ட்லேயும் கார்த்தி,
பீரியட்லையும் கடத்தி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு போட்டுக்காரு. அந்த பையன் இருக்கான் பார்த்தியா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுறான், இப்படி கையெல்லாம் இப்படி பண்ணுறான், என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் காட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கார்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படி தூக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அது கெமிக்கலில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்களே தலையெல்லாம் மாட்டுற மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. அது வச்சு பார்த்திங்கன்னா தான் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன்கிட்ட ஏதோ பவர் இருக்குது, அந்த பவர் எடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த பையனை துரத்துறாங்கன்ற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக தெரிஞ்சு 2 இடத்துலையுமே அது பார்த்திங்கன்னா அந்த பையனை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஸ்டோரி தள்ளுறாங்க. பொதுவாக சொல்கிறேன், படம் பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்பம்மே எல்லா தவறுமே பூஸ்பம் பயங்கரமாக இருந்துச்சு. படம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குங்க. 10க்கு 8 பாயிண்ட் கொடுக்கலாங்க.